வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பெக்ட்ரம் சினிமா. நம்ம இந்த எபிசோட்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்கிற தலைவன் தலைவி அப்படின்ற ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாயிலர்ஸோட பாத்திரலாம். இந்த படத்துல நித்யா மேனன், விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி வீட்டுல இருந்து பேரரசி அவங்க வந்துட்டு நித்யா மேனன் வீட்டுல போய் இவர் விஜய் சேதுபதி நல்லா படிச்சிருக்காரு, டபுள் டிகிரி வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க நித்யா மேனனுக்கு. அவங்க MBA படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருக்கு லவ் ஆயிருது. விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு பொரோட்டா மாஸ்டர் தான். பொரோட்டாவே ஸ்பெஷலா போட்டு அந்த பொரோட்டாவை கொடுத்து நித்யா மேனனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அதுல இம்ப்ரெஸ் ஆகி அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த லவ் அக்செப்ட் பண்ணல. ஆனா அவங்க எதிர்ப்பை மீறி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் வழக்கம் போல ரெண்டு பேரண்ட்ஸ்க்கு இடையில சண்டை வருது. அந்த சண்டை இவங்க வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருது. இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. இதனால நித்யா மேனன் இவங்க வீட்டுல 3 நாள், அவர் விஜய் சேது வீட்டுல 3 நாள் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி ஸ்டே பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பிரச்சனை பெருசா வெடிக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதா இந்த படத்தோட கதை. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்களோட கெமிஸ்ட்ரி, அப்புறம் அவங்களோட ரொமான்ஸ், அப்புறம் எமோஷனல் காட்சிகள், இது எல்லாமும் அவங்களோட ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் தான். விஜய் சேதுபதி இந்த படத்துல ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்லான ரோல் பண்ணிருக்காரு. அவர் வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே என்டர்டைனிங் ஆகும். அந்த எமோஷனல் அவர் ஹேண்டில் பண்ண விதம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு என்கேஜிங்கா இருக்கும். நித்யா மேனன் தனக்கே ஒரு பாணியில அவங்க ரொமான்ஸை ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஃபன்னி சீன்ஸா இருக்கட்டும், அவங்களோட அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், அப்புறம் அவங்களோட அந்த ஸ்கிரீன் பிரஸ், அந்த படத்தை நல்ல ஒரு என்டர்டைனிங் மோட்ல கொண்டு போகுது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நடிச்ச யோகி பாபு, காளி வெங்கட், ரோஷினி, சரவணன் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ஒரு பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பாடல்களுமே இந்த படத்துக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருந்துச்சு. சந்தோஷ் நாராயணனோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தேவையான இடங்கள்ல அந்த மியூசிக்கை கொடுத்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனருக்கு எந்த மாதிரி கம்போஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாவே பண்ணியிருக்காரு. படத்துல யோகி பாபுவோட அந்த டைமிங், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. நிறைய இடங்களையும் கிளாப்ஸ் வருது ஆடியன்ஸ்ட இருந்து. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் சினிமாட்டோகிராஃபி தான். அந்த நேச்சர் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த கிராமப்புற ஏரியாக்களை சுத்தி உள்ள அந்த பசுமையான அந்த பேக்டிராப்ல வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே, ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவும் கலர்ஃபுல்லாவும் இருந்தது. பொறுத்தளவு அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஃபன்ஃபுல்லாவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறதே தெரியல, அவ்வளவு ஸ்பீடா போயிருது. செகண்ட் ஹாஃப்க்குள்ள கதை போகவுமே கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருது. செகண்ட் ஹாஃப்ல இம்பாக்ட்ஃபுல்லா சீன்ஸ் நிறைய இருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள்ல கதை எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. பட் அது கிளைமேக்ஸ் போக போக நமக்கு அழகா தெரிய ஆரம்பிக்குது. பட் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் ரொம்ப ஸ்லோவாகிறது நம்ம பார்க்கும் போது ஃபீல் பண்ண முடியும். டைரக்டர் பாண்டிராஜ். நம்ம சைட்ல இருந்து இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.